குரூப் 4 வெற்றி அடையணும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு. குரூப் 4 வெற்றியின் ரகசியம் அதோட அமைப்ப புரிஞ்சுக்கிறது. இது என்ன புது கதையா இருக்குன்னா, இத பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாமோட வகைகள் மற்றும் பிரிவுகள். நமக்கு தெரியும் எக்ஸாம் மொத்தமா 3 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். 100 கேள்வி, 75, 25 கேள்விகள்னு 3ஆ பிரிக்கலாம். இது பிரிவுகள். இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கேள்விகள்ல அதிகமான கேள்விகள் எந்தெந்த இடத்துல இருந்து கேட்கறாங்க? அத எப்படி கேட்கறாங்க? ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேள்விகள் இருக்கு. ஆனா, அத எப்படி படிச்சா அந்த முழு மதிப்பெண் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆழ்ந்து பார்க்கறது தான் அந்த வகைகள், பிரிவுகள் அப்படிங்கிறதுல நீங்க ஸ்பெசிஃபையா நோட் பண்ண வேண்டியது. 2வது மொத்த மதிப்பெண் மற்றும் நெறிமுறைகள். மொத்த மதிப்பெண் நமக்கு தெரியும் 300 மதிப்பெண்கள் 200 கேள்விகளுக்கு. நெறிமுறைகள் அப்படிங்கிறது சரியான நேரத்துல சரியா நம்ம எழுத வேண்டியது என்னென்ன? இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, ஒரு கொஸ்டின் இருக்கு உங்க கையில. அந்த கொஸ்டினுக்கு நீங்க கொஸ்டின படிச்சு பார்த்து ஆன்ஸர் அட்டெண்ட் பண்றது 30 செகண்ட்ஸ் அப்படின்னா, அது எல்லா கொஸ்டினுக்குமே அந்த 30 வினாடிகள் அப்படிங்கிறது பொருந்தாது. சில கேள்விகள் 1 முறை, 2 முறை, 2ற்கும் மேற்பட்ட முறைகள் படிச்சா தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரியிற மாரி இருக்கும். அப்ப நமக்கு 30 வினாடிகள் தாண்டி போயிரும். இதெல்லாம் நம்ம பரீட்சைக்கு போகறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கும்போதே அந்த தேர்வுகள நம்ம சரி செய்ய வேண்டியது. எந்தெந்த கேள்விகளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்? அந்த நேரங்கள் எல்லாமே எவ்வளவு சரியா இருக்கணும் அப்படிங்கிறது. 3வது 3 மணி நேரம். எந்த பிரிவு எவ்வளவு நேரம்? அப்போ மொத்தமா நமக்கு தெரிஞ்சிருச்சு 3 மணி நேரம் நம்ம பரீட்சை எழுத போறோம். அப்ப எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவா கணிதத்துக்கு 45 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கேள்விய பொறுத்து அமைந்தது. சில சமயம் கேள்வி நமக்கு ஈஸியா குடுத்துருவாங்க. போட்டு 2 ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துரும். அப்போ 30 வினாடிகளுக்குள்ள நம்ம மேத்ஸ சால்வ் பண்ணிட்டே வந்தோம் அப்டின்னா, 30 மினிட்ஸ் கூட ஆகாது இல்லையா? ஆனா 45 மினிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணி எழுதுவோம். ஸோ எந்தெந்த பிரிவுக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுமே பிராக்டிஸ் டெஸ்ட்ல நீங்க வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும். மேத்ஸ பொறுத்தவரைக்கும், கணிதத்த பொறுத்தவரைக்கும் 45 நிமிடங்கள்ல நீங்க வந்து மேத்ஸ முடிக்க பிராக்டிஸ் பண்ணணும். அத விட ஜாஸ்தி போகுது. 1 மணி நேரம், 2 மணி நேரம் போகுது அப்டின்னா, அங்க தப்பு நடக்குது. 1 மணி நேரம் போகுது ஓகே. அது என்ன 2 மணி நேரம் அப்டின்னு யோசிப்பீங்க. நெறையா பேருங்க எக்ஸாம் ஹால்ல. 2 மணி நேரம் மேத்ஸ் எழுதுனவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா மேத்ஸ் மேல அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆரம்பத்துல மேத்ஸ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணாத ஆளுங்களா இருப்பாங்க. புதுசா எக்ஸாம் நோட்டிஃபை வந்தது உடனே போடுவாங்க. எக்ஸாம் வந்து போய் எழுதுவாங்க. அவங்க பெருசா ஒண்ணும் படிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா போய் எழுதுவோம், கிடைச்சிரும் அப்டிங்கிற நம்பிக்கையில போறாங்க இல்லையா? அவங்க வந்து ஆரம்பத்துல மேத்ஸ எடுப்பாங்க. மேத்ஸ் மேல இருக்க ஈடுபாடுனால, நேரங்கள் போயிட்டே இருக்கும். அவங்க எழுதிட்டே இருந்திருப்பாங்க மேத்ஸ. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேரத்த நம்ம எப்படி வந்து செலவிடணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்காம பண்ணக்கூடிய தவறுகள். 4வது வினாத்தாள் அமைப்பு. நமக்கு ஆன்சர் ஷீட்டோட ஸ்ட்ரக்சர் தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இங்க நம்ம பிராக்டிஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போதே, அத ரொம்ப தெளிவா நம்ம வந்து என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம ஆராய்ஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் வினாத்தாளோட அமைப்பா இங்க நம்ம பார்க்குறோம். அடுத்து பொது அறிவின் முக்கியத்துவம். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சில டாபிக்ஸ் தாங்க ரேண்டமா எல்லாருமே படிப்பாங்க. கேட்டா ஐஎன்எம் படிச்சுட்டேன்பாங்க. யூனிட் 8 படிச்சேன்பாங்க. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர் கேட்டா கரண்ட் அஃபேர்லாம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஜியோகிராஃபி கொஞ்சம் அங்கங்க படிச்சிருக்கேன். எக்கனாமி கொஞ்சம் அங்கங்க படிச்சிருப்பேன். ஸோ பொது அறிவ பொறுத்தவரைக்கும் எல்லாம் படிச்சேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப சில பேர் தான் சொல்லுவாங்க. மத்தவங்கலாம் ரேண்டமா அங்கங்க படிச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. இந்த அங்கங்க படிச்சிருக்கிறதே ஒரு 30 கேள்விகள் கூட சரியா போடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு தராது. ஸோ பொது அறிவோட முக்கியத்துவத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ரொம்ப ஈடுபாடு குடுத்து, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு கவர் பண்றதுங்கிறது தான் சிறந்த ஒரு மெத்தடா இருக்கும். 6வது உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பகுதி. குரூப் 2வ பொறுத்தவரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்பவும் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு. தமிழ் படிக்கிறவங்க, பொது தமிழ் படிக்கிறவங்க ஜெனரல் இங்கிலீஷ சூஸ் பண்ணி நெறைய மார்க் வாங்குனவங்களும் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழோட கம்பேர் பண்ணா இங்கிலீஷோட சிலபஸ் கம்மி அப்படிங்கிறது மட்டும் தான். தமிழ்ல நெறைய மார்க் வாங்க முடியும்னா தாராளமா வாங்கலாம். நெறைய படிச்சு, நெறையா முறை ரிவிஷன் பண்றது மூலியமா தான் தமிழ்ல வந்து நெறையா மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிபிளா இருக்கு. தமிழ் மேல ஆர்வமும், பற்றும் இருக்கிறவங்க தாராளமா நெறையா மார்க் வாங்கலாம். படிச்சே ஆகணுமே அப்படிங்கிற கட்டாயத்துல படிக்கிறவங்க தான் அதுல திணர்றாங்க கொஞ்சம். படிக்க படிக்க பழகிரும். ஸோ ஆங்கில பகுதிய சூஸ் பண்ணும்போது நமக்கு, அவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்றவங்க ஜிஎஸ்ல இங்கிலீஷ் மீடியமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
அவங்க வந்து அந்த பேப்பரோட குவான்டிட்டி பொறுத்து சூஸ் பண்ணுவாங்க. தமிழ் வந்து நெறையா படிக்கணும். இங்கிலீஷ் கம்மியா படிக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து எழுத போற பொது அறிவு அப்படிங்கிற 75 கேள்விய தமிழ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில குளறுபடிகள் நமக்கு வந்து இருக்கிற மாரி தெரிஞ்சாலுமே, அத நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான். நீங்க எந்த மொழி படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, எப்படி தேர்வ நம்ம வந்து சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. இந்த இடத்துல தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா யாரு கெத்து அப்படிங்கிறத தாண்டி, யாரு தெளிவா குடுத்துருக்க சிலபஸ படிச்சு மார்க் வாங்குறா அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து யோசிச்சு செயல்படணும். 7வது முக்கிய புள்ளிகள். எந்த பிரிவுக்கு எவ்வளோ அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கிய புள்ளியா, லாஸ்ட்டா இருக்கிற இம்பார்ட்டன்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ். ஸோ திருப்பியும் ஒரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா அப்படிங்கிற ஃபைட்ட தாண்டி, நமக்கு எப்படி படிச்சா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்றவங்க தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த 7 டிப்ஸ நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்க பிரிப்பரேஷன பண்றது மூலியமா, ரொம்ப விரைவில உங்களுக்கு வெற்றி கிடைக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்க எல்லா வாய்ப்புமே. 2025ல நமக்கு எல்லா தேர்வுகளும் வரிசையா வருது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே Telegramல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க.